நாம கடந்த நாட்களில பார்த்தத ஒரு முறை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. கொலோசையருக்கு எழுதின நிருபத்துல குறித்த அந்த செய்தியை ஒரு சிலர் ஒருவேளை முதல் முறையாக இந்த நாளிலிருந்து பார்க்க முடியும். நான் பேசுறது கேக்குதா ஜாஷுவா? இஸ் இட் ஆடிபிள்? அங்கிள் கேக்குது அங்கிள். அண்ணா கேக்குதுண்ணே கேக்குதுண்ணே. ஓகே. பவுலப்போஸ்தலன் எப்பாப்ரா என்கிற தன்னுடைய உடன் ஊழியர் மூலமாக அனுப்பின கடிதம் இது. கொலோசே பட்டணத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையில வளர்ச்சிக்காக இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சிறையில இருக்கும் பொழுது இதை எழுதியிருக்கிறார். தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அவர் எழுதியிருப்பதை நாம் இந்த நிருபத்திலிருந்து கண்டுகொள்ள முடியும். குறிப்பாக அந்த நாட்களிலே அங்கு இருந்த ஒரு தவறான போதனையை அவர் சரிப்படுத்தும்படியாக முயற்சிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிற்காலத்திலே, பின்னாலே வந்த நூற்றாண்டுகளிலே அது நாஸ்டிசம் என்று, அது இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சில ஞானம் தேவை, சில அறிவு தேவை, சில அனுபவம் அடிப்படையிலே உள்ள அறிவு தேவை என்பதை குறித்த ஒரு தவறான போதனை. அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்த முக்கியத்துவத்தை அவர்கள் கொஞ்சம் குறைத்து விடக்கூடிய ஒரு தவறான போதனை எழும்பியது. அதனுடைய ஆதி, அதனுடைய தொடக்கமாக ஒருவேளை இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபத்திலே உள்ள பவுலப்போஸ்தலர் டேக்கிள் பண்ணுகிற அந்த கள்ள உபதேசம் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அது நாஸ்டிசம் அல்ல, ஆனால் அதற்கு முந்தைய காலத்திலே வந்த ஒரு தவறான போதனை. ஆகையினாலே அவர் அதை ரெஃப்யூட் பண்ணும் பொழுது அவர் தி சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய உயர்வான தன்மை, மேலான தன்மை குறித்து அவர் மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார். குறிப்பாக அது 2 காரியங்கள் மூலமாக வெளிப்பட்டிருப்பதை அவர் சொல்லியிருக்க பார்க்க முடியும். ஒன்று, அட் த டைம் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் மூலம், படைப்பிலே நாம் பார்க்கிற அந்த இயேசு எவ்வளவு உயர்வானவர், அந்த கிறிஸ்து எவ்வளவு உயர்வானவர் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதன் பின்னாலே ரட்சிப்பு, அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலம் செய்த அந்த ரட்சிப்பு, அதை நாம் வேற எதை கொண்டும் நாம் அதை மாற்ற முடியாது என்று தன்னுடைய கருத்தை அவர் மிகவும், தன்னுடைய சத்தியத்தை மிகவும் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். நாம் கடைசியாக பார்த்தது 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்து முடித்தோம். இப்படிப்பட்ட ஒரு இயேசு கிறிஸ்து, அவரை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், அவர் உங்களுக்காக, அவர் உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய மரணத்தினாலே, சிலுவையினாலே அவர் மேற்கொண்டு அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்திலே நாம் 14ஆம் 15ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது அதை அவர் பவுல் கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் அவர் குலைத்து வெற்றி சிறந்து விட்டார். ஆகையினாலே நீங்கள் சில தவறான போதனைகளுக்கு ஏன் உட்படுகிறீர்கள்? குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் போன இடங்களிலெல்லாம் அந்த யூத சமயத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் முதலாவது யூதர்களாக இருக்க வேண்டும், யூத சமுதாயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்த சில போதனைகள், தவறான போதனைகள் இருந்தன. அதோடு கூட ஒரு விதமான ஒரு துறவரவம், அது ஒரு பக்திக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்பது போல, இதை தொடாதே, அதை செய்யாதே, இப்படி இருக்கக்கூடாது என்பதெல்லாம் உள்ள சில போதனைகள். இதையெல்லாம் அவர் எதிர்த்து அவர் சொல்லியிருப்பதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளில் எல்லாம் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்திருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்பு முற்றிலுமாய் இயேசு சம்பாதித்திருப்பது, அதை இலவசமாய் கிருபையினாலே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்ற விதமெல்லாம் மாயையான தாழ்மை, அது தவறான ஆராதனை, அது ஞானம் என்கிற பெயர் பெற்றிருந்தாலும் அது மாம்சத்தை பேணுவதற்காகவே ஒழிய அது ஆவிக்குரிய முறையிலே உங்களுக்கு எதற்கும் அது பயன் கொடுக்காது. ஆகினாலே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு விலக வேண்டும் என்று அவர் கூறி அந்த 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் நுழைந்தோம். 3ஆம் அதிகாரத்திலே உள்ள பகுதிகளை நாம் இதற்கு முன்னதாக நாம பார்க்கும்போது அதை 4 பகுதிகளாக பிரித்து, 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் ஒரு செக்ஷன், 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த செக்ஷன், அடுத்த பகுதி.
நாம கடைசியாக அந்த பகுதியைத்தான் நாம் முடித்தோம். அதாவது நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால், அது 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கிறது. நீங்க புதிதா ஆண்டவன் வந்தீங்க இல்லையா, ஞானஸ்நானம் எடுத்தீங்க இல்லையா, எங்களுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நாங்க விட்டு விட்டோம், இப்ப புதிதான ஒரு வாழ்க்கை தொடங்குறோம் என்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம் எடுத்தீங்க இல்லையா, கிறிஸ்துவுக்குள் நீங்க அடக்கம் பண்ணப்பட்டீங்கள் அல்லவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து செய்ததனுடைய காரியத்தின் மேல உள்ள நம்பிக்கையினாலே, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவருக்குள் அவர் செய்து முடித்தது, அவராலே வரக்கூடியது, அதை நம்பி பற்றி கொண்டீர்கள், அதன் மூலம் நீங்கள் பாவத்துக்கு செத்தீர்கள் என்று அவர் சொன்னார். அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அவர் எழுந்தபோது உயிர் தெழுந்தீர்கள், உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரும்படியாக ஆண்டவர் செய்தார் என்று அந்த 3ஆம் அதிகாரத்திலே தொடக்கத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகினால் நீங்கள் தேவனுடைய அந்த இடத்தில் உள்ள, அவர் உயிர்த்தெழுந்து இருக்கக்கூடிய இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், தேடுங்கள் என்று அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்த்தோம். அதில் 11ஆவது வசனத்தை முடிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்தவனுடைய ஒரு வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான அடையாளம் என்னவென்றால், அவனிடத்துல வேறுபாடு இருக்காது. அவன் தன்னுடைய பிற விசுவாசிகளை தன் சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வான். அங்கே இனத்தின் அடிப்படையிலேயோ அல்லாவிட்டால் அவர்களுடைய சமுதாய முறைகளிலே உள்ள அடிப்படையிலேயோ வித்தியாசமே இருக்காது. அந்த நாட்களிலே அடிமைகள் இருந்தார்கள், அப்படியும் ஒரு வித்தியாசம் இருக்காது. எல்லாரையும் ஏற்றுக்கொள்வோம், ஏனென்றால் கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று பவுல் அந்த பகுதியை சொல்லி முடித்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அந்த 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள அடுத்த பகுதியை நாம் பார்ப்போம். நான் அதை வாசிக்கிறேன், பின்பு நாம் அதை விளக்கமாய் பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். 15ஆம் வசனத்துக்குள்ள போயிட்டோம். ஆனா இந்த முதல் பகுதி, அதாவது 12 முதல் 14 வரைக்கும் உள்ள பகுதியிலே மன்னியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்ததுண்டானால், அவருக்குள்ளான அந்த புது வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருப்பது உண்மையானால், அவர் சில காரியங்களை முன்னாலே சொல்லிவிட்டார். உங்களுக்குள்ளே தாறுமாறான வாழ்க்கைகள் இருக்கக்கூடாது. உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளே மாறுபாடுகள் காணப்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இப்பொழுது இதில் சொல்லுகிறார், மன்னியுங்கள். விசுவாசிகளுக்குள்ளே வேறுபாடு இருக்க முடியும். விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனைகள் வருவது வாய்ப்பு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே உள்ள அந்த ஆதி திருச்சபையிலேயே நிறைய வேறுபாடுகள் இருந்ததை பார்க்கிறோம். ஊழியர்களுக்குள்ளே கூட வேறுபாடுகள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் மேலோகத்தில், நீங்கள் இந்த பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும், அவைகளை தேட வேண்டும். அதற்கு ஒன்று, நீங்கள் மன்னிக்க வேண்டும். பிறர் தவறிழைப்பது ஏற்படக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் நீங்கள் மன்னியுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் மன்னிக்க வேண்டும்? 12ஆம் வசனத்தினுடைய முதல் சொல் ஆகையால். என்ன ஆகையால்? நீங்க பரிசுத்தராய் இருப்பதற்காக, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா. ஆகையினாலே நீங்கள் கிறிஸ்து எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ள எல்லாமாய் இருப்பதனாலே, உங்க லைஃப் உங்களுடைய முயற்சினால் அல்ல, நீங்கள் ஏதோ பெற்றுக்கொண்ட ஒரு விழிப்புணர்வினாலே அல்ல, கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதனாலே, அவருடைய வாழ்க்கையில இருந்து நீங்கள் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற முயற்சியினாலே இது உங்களிலே காணப்பட வேண்டும். அப்போ
அதுல நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து மன்னித்தது போல என்று நாம் வாசிக்கிறோம். இந்த 13ஆம் வசனத்துல, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அவர்தான் நம்முடைய மாடல். அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகையினாலே இந்த வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து நிறைய சொல்லி இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கும் போது பேதுரு போய் கேட்கிறார், எத்தனை தடவை சகோதரர் ஒருத்தன் தப்பு செய்தா மன்னிக்கணும்? 7 தடவை மன்னிக்கணுமா? ஆண்டவர் சொன்னார் 7 தடவை. ஆண்டவர் மன்னியுங்கள் என்று சொன்னார். அவர் மன்னித்தார். கல்வாரி சிலுவையிலே தொங்கும் பொழுது லூக்கா 23:34 வசனம், மிக வேதனையான ஒரு சூழ்நிலையில, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மன்னிக்கும் சிந்தையுள்ள, மன்னிப்பதற்கு முந்திக் கொள்ளக்கூடிய தன்மையுள்ள ஒருவர் தான் மாதிரி. அவர் உங்களுக்கு மன்னித்திருப்பதினாலே நீங்களும் மற்றவர்களை மன்னியுங்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போ ஏன் அப்படி செய்யணும் என்றால், அந்த 12ஆம் வசனத்துல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. உலகத்துக்குரியவர்களுக்கும் உங்களுக்குரியவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். உலகம் உரிமைக்காக போராடும். உலகம் நீதிக்காக எதையும் செய்வதற்கு அது முனைந்து நிற்கும். அது தவறல்ல. ஆனால் கிறிஸ்துவை பாருங்கள். அவர் இந்த பூமிக்குரியவராக அல்லவே. பூமியிலே வாழ்ந்தாலும் அவர் பரலோகத்தினுடைய பிரதிபலிப்பாகத்தானே இந்த பூமியிலே வாழ்ந்தார். ஆமேன். அவர் மன்னித்தார் அல்லவா? அவர் உங்களை மன்னித்தார் அல்லவா? இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேணும்? இன்னைக்கு மன்னிக்க முடியாத அளவுக்கு கசப்போடு கூட இருக்கிறோமா? நம்ம உள்ளத்துல யாரையோ ஒருத்தரை குறித்து என்றோ செய்த ஒரு காரியம், சொன்ன ஒரு காரியம், நடைபெற்ற ஒரு காரியம், அதை மன்னிக்காமல் இருக்கிறோமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தார் இல்லையா? உங்களை பிரித்தெடுத்தார். அந்த பரிசுத்தர் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டது. நீங்கள் உலகத்தார் அல்ல. நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆகையினாலே நீங்கள் வேறுபட்ட வாழ்க்கை நடத்த வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலித்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நீங்கள் வழி விலகி போகிறீர்கள். இரண்டாவது, பிரியருமாய் என்று இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் யார்? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த அன்பின் காரியம் உங்களை மாற்றணும். அப்படி சொல்லிவிட்டு, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, எதை தரித்துக் கொள்வோம்? உடையை தரித்துக் கொள்வோம். உடையை தரித்துக் கொள்வது பிறர் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்க்கையில எது மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும்? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்துல யாரும் வர முடியும்? எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இழிவா பேசினானே, என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன், அவன் கூட வர முடியும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்ம ஆண்டவராலே பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தரும் அவருக்கு பிரியமான பிரியருமா இருப்போமானால் நாமும் இதைத்தான் காட்ட வேண்டும் அல்லவா? மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய நடவடிக்கைகள்லையும், இன் அவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் அவர் ரியாக்ஷன்ஸ், இதைத்தான் பார்க்கணும் அல்லவா? நம்ம பார்க்கிறவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? அவங்க எப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் இல்லையா? பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு தயவு, அதாவது அவங்க தகுதியே கிடையாது. அவங்களுக்கு தண்டனை தான் கொடுக்கணும். அவங்க தள்ளிவிடத்தான் படணும். ஆனா நான் பரிசுத்தராக இருக்கும்படி, பிரியராக இருக்கும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டவனா இருப்பதனால நான் தயவை காட்டுவேன். அப்புறமா மனத்தாழ்மை. அப்பனா இந்த உலகம் பார்த்து கேலி பண்ணுமே, சிரிக்குமே, பிழைக்க தெரியாதுன்னு சொல்லுமே. இப்படி இருந்தா பிறகு நீ எப்படி வாழ போறேன்னு சொல்லுமே. உலகம் ஏளனம் செய்தாலும் பரிகசித்தாலும் கல்வாரி சிலுவையில் அத்தனையும் சகித்துக் கொண்ட இயேசுவை போல வாழ மனத்தாழ்மை மிகவும் அவசியம். அவர் சாந்தமாயிருந்தார்.
பொறுமையாயிருந்தார். அருமையானவர்களே, அந்த நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள். இது மறைந்திருக்கிறது இல்ல, என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. ஆனா வெளியில எது தெரியுது? என் உணர்ச்சியில, என் வார்த்தையில, என் செயல்கள்ல எது தெரியுது? அதைத்தான் பவுல் சொல்கிறார். இப்படி நீங்க தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அதற்காகத்தான் அவர் சொல்கிறார், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பில உங்களுக்கு இருக்கக்கூடியது முக்கியமான தேவை அன்பு. அந்த அன்புதான் இது எல்லாவற்றையும், மனத்தாழ்மையோ, அல்லாவிட்டால் சாந்தத்தையோ, அல்லாவிட்டால் உங்களுக்கு பொறுமையோ கொண்டு வர முடியும். அந்த அன்பு இது எல்லாவற்றையும் இணைக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து ஒரு வாய்க்கால் போல கொண்டு வர்றதுக்கு அன்பு தேவை. ஆண்டவரே, அன்பினால் என் உள்ளத்தை நிரப்பும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினமும் கேட்க கடமை. அது எவ்வளவு அவசியம் இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் அந்த பகுதியில் அவர் சொல்லிக் கொண்டு போறத நம்ம வேற என்ன காரியத்தை பார்க்கிறோம்? 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது. நீங்க மன்னியுங்க. இரண்டாவது, நீங்க தேவ சமாதானம் உள்ளவர்களாக இருங்க. அது எங்க இருக்கணுமா? இருதயத்துல, உள்ளத்தின் ஆழத்துல ஆளுகை செய்யணும். உங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் புறப்பட்டு பொங்கி எழுந்து வரக்கூடிய அந்த இடம், அதை எது டைரக்ட் பண்ண வேண்டும்? எது ஆளுகை செய்ய வேண்டும்? தேவ சமாதானம். இந்த தேவ சமாதானம், உலகம் தரக்கூடிய சமாதானம் இருக்குது, இங்க தேவ சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு கான்டெஸ்ட் நடந்தது, பீஸ் அப்படிங்கிறத பற்றி. பெயிண்டிங் வரைஞ்சி கொடுக்கணும். நிறைய பேர் பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்தாங்க. கடைசியா 2 பெயிண்டிங்ஸை செலக்ட் பண்ணாங்க. அதுல ஒரு படத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அழகான ஏரி, அந்த ஏரியில மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு படகு, அதுல ஒருவர் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். சூரியன் மறையக்கூடிய ஒரு அமைதியான சூழலை அந்த சமயத்துல கீழே எழுதியிருந்தார், பீஸ் என்று எழுதியிருந்தார். உண்மையிலே அங்க சமாதானம் இருந்தது. அதை பாடிக்கொண்டிருக்கிறவருடைய உள்ளத்திலையும் சமாதானம் தான் இருந்திருக்கும் என்று நம்ம நினைக்க முடியும். அடுத்த படம், அந்த படத்திலே சற்று வித்தியாசமான ஒரு காட்சி. பொங்கி வீழ்ச்சி ஒன்று வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் பொங்கி வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அருவியினுடைய நடுவிலே ஒரு ராக் ஒன்று எழும்பி நிற்கிறது. அதிலே ஒரு சின்ன மரம், அந்த மரத்திலே ஒரு பறவை கூடு கட்டியிருக்கிறது. அந்த கூட்டிலே அந்த பறவை ஒன்று உட்கார்ந்து அமைதியாய் பாடிக்கொண்டிருக்கிறது. சுற்றிலும் இரைச்சல், சுற்றிலும் தண்ணீர் வேகமாக ஓடுகிறது, கற்கள் புரண்டு ஓடுகின்றன, மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இழுத்து கொண்டு போகின்றன. ஆனால் இந்த பறவையோ அமைதியாக உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறது. அந்த படத்தின் கீழையும் எழுதப்பட்டிருந்தது பீஸ் என்று. வித்தியாசமான சூழ்நிலைகளிலே உள்ள சமாதானம். ஒன்று உலகம் தரும் சமாதானம். நமக்கெல்லாம் நல்லா நடக்கும்போது, நம்ம எல்லாரும் நல்ல விதத்துல நடத்தும் பொழுது, நம்ம நினைக்கிறதெல்லாம் சாத்தியமாகிக் கொண்டிருக்கும் பொழுது, அருமையானவர்களே, உண்மையிலே தைரியல உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கிறது. ஆனால் இன்னொன்று, எல்லாம் எதிர்மறை, எல்லாவற்றிலேயும் வீழ்ச்சி, தோல்வி, ஏமாற்றம். அந்த சமயத்துல ஒரு சமாதானம், அந்த சமாதானம் தான் தேவ சமாதானம். இயேசுவானவர் சொன்னாரு, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார் இல்லையா? இன்னைக்கு இந்த ராத்திரியில நம்ம உள்ளத்துல என்ன சமாதானம் இருக்குது? கொந்தளிப்பா, கலக்கமா, பயமா, குழப்பமா? நீங்க தேவனுக்கு பரிசுத்தரும் பிரியருமா இருப்பீர்களானால், முதலாவது நீங்க மன்னிப்பு கொடுக்கணும். அந்த மன்னிப்பு கொடுக்கும் பொழுது அடுத்து வருகிறது தேவ சமாதானம். பவுல் அப்போஸ்தலன் இந்த சமாதானத்தை குறித்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களில அவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றிலும் நிறைய கவலைகள் இருக்கத்தான் செய்யுது, அதுதான் வாழ்க்கை.
ஆனா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன எல்லாவற்றையும் குறித்து சில சமயம் அது எண்ணக்கூட முடியாதா, அவ்வளவு அதிகமா இருக்குதா, உங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரை நோக்கி பாருங்க. மனுஷர்கள் உதவி செய்வாங்க தான், உங்களுடைய திறமைகள் கூட உங்களுக்கு கை கொடுக்கும், உண்மைதான். ஆனா நீங்க பரலோகத்தை நோக்கி பாருங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய, ஏன் ஸ்தோத்திரம்? அவர் எப்பொழுதும் நல்லவர், அவர் நன்மையே செய்கிறவர், அவர் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறார். அதனால உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்தது, பிறருக்கு ஆண்டவர் செய்தது, இதெல்லாம் எண்ணி பார்த்து ஸ்தோத்திரிக்கும் போது உங்க விசுவாசம் பலப்படும், உங்கள் விசுவாசம் மிகவும் உறுதியா இருக்கும். அப்ப என்ன நடக்கும்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களுக்கு மனதில் எழும்பக்கூடிய தடுமாற்றங்களின் மத்தியில அவை எல்லாவற்றையும் the peace of God will control every emotion you pass through. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா உணர்ச்சிகளின் மத்தியில அது உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்யும். ஆண்டவர் அதனால தான் சொன்னாரு யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். The next day he will be crucified. அன்னைக்கு ராத்திரில எல்லாரும் அவரை விட்டுட்டு விலகி போறாங்க. பாவமே செய்யாத அவர் பாவத்தின் தண்டனையை ஏற்க போகிறார், பாவமாக நியாயம் தீர்க்கப்பட போகிறார். அல்லேலூயா. அவர் உள்ளத்துல எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் இல்லையா? என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான வேதனையோடு கூட இருக்கிறது. ஆனா அன்னைக்கு அவர் சொன்னது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:1 ஆண்டவர் சொல்கிறார். அந்த சமாதானத்தை கர்த்தர் தர முடியும். அருமையானவர்களே, அப்படி சொல்லிவிட்டு இங்க பவுல் இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. பூரண தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். யூ பிலாங் டு ஒன் அனதர். ஆகையினால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். ஆண்டவர் நடத்துகிறார். ஒரே சரீரம். we live in unity, we are not divided. ஆகையினால நமக்குள்ள இருந்து பொங்கி வருகிறது என்ன? ஆத்திரம், கோபம், வேதனை, வருத்தம் இல்ல, நன்றி அறிதல். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறதை எண்ணி எண்ணி எண்ணி, தகுதியற்ற நமக்கு செய்திருக்கிறது எண்ணி எண்ணி நன்றி செலுத்துறது. ரெண்டாவது, மற்றவங்க மேல கோபம் வர்றது போல அவங்க செய்த நன்மையான காரியங்கள் அதை நாம் மறக்க முடியாது. அதை எண்ணி பார்த்து நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம இருக்கும்போது அடுத்த காரியத்தை சொல்கிறார். ஒன்று, நம்ம மன்னிக்க வேண்டும். இரண்டாவது, தேவ சமாதானம் நம்ம உள்ளத்தை ஆள வேண்டும். மூணாவது, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. இதுல கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படின்னா சில ஆங்கில பைபிள்களை ரெட் லெட்டர்ஸ், ஆண்டவர் சொன்னது, இயேசுவானவர் சொன்னதெல்லாம் ரெட் லெட்டர் பைபிள்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதுவா ஆண்டவர் சொன்னது? அதுவா? அல்லாவிட்டால் இயேசுவானவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள், அதை குறித்து இருக்கக்கூடிய அந்த 4 சுவிசேஷங்களா? அல்லாவிட்டால் அதன் பின்னாலே வந்த திருச்சபையினுடைய போதனைகள் எல்லாம் அடங்கிய புதிய ஏற்பாடா? இல்லாட்டா முழு பைபிளா? முழு பைபிளும் இயேசு கிறிஸ்துவ தான் வெளிப்படுத்துகிறது, இயேசு கிறிஸ்துவ தான் காட்டுகிறது. இந்த முழு பைபிள்ல இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவன் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை, அதாவது the வசனம், the word expressing, exhibiting a person. சில கருத்துக்கள், கோட்பாடுகள், வழிமுறைகள், சில விதிமுறைகள், அது அல்ல. It points to a person. It helps us to encounter with a person. கிறிஸ்துவின் வசனம். நம்ம ஒரு உயிருள்ள ஜீவனுள்ள தேவனை ஒருவரை நம்ம சந்திக்கிறோம். அந்த வசனங்கள் அவரை குறித்த நம்ம அறியாத காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வசனங்கள் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு வசனம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம்
ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வசனம் பவுல் அப்போஸ்தலன் இங்க சொல்லுகிறாரு, உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் போறதல்ல, உங்களுக்குள்ளே let it abide in you, dwell in you, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணட்டும், தங்கி இருக்கட்டும் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்போ குறள் ஒரு குறளை வாசிக்கிறோம். நம்ம சில பஸ்ஸுகள் எல்லாம் குறள் எழுதிப்பட்டிருக்காங்க இல்லையா? அந்த குறள் படிச்ச உடனே தெரியுது, ஓஹோ இது திருக்குறள்ல இருந்த ஒரு புஸ்தகம் அப்படின்னு தெரியுது. அந்த புஸ்தகத்தை ஞாபகம் வந்த உடனே நமக்கு தெரியுது, இதை எழுதினவர் யாரு? திருவள்ளுவர் அப்படின்னு தெரியுது இல்லையா? திருவள்ளுவர் யாருன்னு சொல்லியும் நமக்கு ஒரு அனுமானம் உண்டாகுது. என்ன? அந்த திருவள்ளுவர் ஒரு டெரரிஸ்ட் அல்ல, அந்த திருவள்ளுவர் ஒரு குழப்பவாதி அல்ல, அந்த திருவள்ளுவர் நல்லதையே போதிக்கிறவர், அவர் ஒற்றுமையை அவர் போதிக்கிறவர். இப்படி ஓரளவான ஒரு அறிவு உண்டாகுது. கிறிஸ்துவின் வசனம் ஜீவனுள்ள தேவனை நாம் நல்ல முறையில புரிந்து கொள்ளும்படியாய் நம்மை அவருக்கு நேராக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால அதை வாசிக்கணும், அதை வாசிக்கப்படும் போது அதை நம்ம கேட்கணும், அதை படிக்கணும், அதை தியானம் செய்ய வேண்டும், அதை நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது we meet with him and we listen to him, we obey him and we follow him. நம்ம அவருக்கு we follow a person அப்படி இருக்கிறோம். ஆனா இங்க சகல ஞானத்தோடும் அப்படின்னு சொல்லியிருக்குதே. அப்படின்னா என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனா அதை புரிஞ்சுக்கிறாங்களா? ஆண்டவர் சொன்ன அந்த விதைக்கிறவனுடைய ஊமையில தெரியும். அது நிறைய பேர் புரியாமலே இருக்கும்போது அது அவங்களை விட்டு போய்விடுகிறது இல்லையா? பாருங்க. ஆனா அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது ஜீவன் தரக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 27 இந்த என் வசனத்தை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்ட் லிஸ்னிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஈவன் அக்ரீயிங் டு இட், பட் புட்டிங் இட் இன்டு பிராக்டிஸ். நாம் அதற்கு செயல்படும் பொழுது அவனை புத்தியுள்ள, தன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். வாழ்க்கையில் என்ன வரும்? பெருவெள்ளம் வரும், மழை பெய்யும், இந்த வீட்டின் மேல் மோதும், ஆனா அது நிலைத்து நிற்கும். இதற்கு நம்ம கர்த்தர் அப்படிப்பட்ட வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தைகள் நம்ம வெறும் பக்தி உள்ள வார்த்தைகள் பேசுறதல்ல. நம்ம அந்த மலை பிரசங்கத்துல இந்த வசனத்தை சொல்றதுக்கு முந்தைய வசனம் பார்த்தால், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அவன் அல்ல, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அதனால இன்றைக்கு இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யும். 14ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் அன்பாகிய அந்த கட்டு, அதை நம்ம பார்த்தோம். இந்த அன்பு நமக்கு வர்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தை மிக அவசியம். 16ஆம் வசனத்திலையும் அதே பரிபூர்ணமா சொல்ல வார்த்தை சொல்லியிருக்கிறது. இந்த நிருபத்துல நிறைய இடத்துல பரிபூர்ணம் பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த அதாவது அரைகுறையாக அல்ல, முழுமையாக உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பதாக. சரி, நம்ம இதுவரை பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஒண்ணு, மன்னிக்க வேண்டும். 2வது, நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 3வது, கர்த்தருடைய வசனம் அது நம்ம வாழ்க்கையில அடிப்படையா இருக்கணும், அதை வெளிப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழணும். அடுத்தது அவர் சொல்கிறது பாருங்க, அந்த சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி. சங்கீதம், பாட்டு, இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு அடிப்படையான காரியம் என்று பவுல் சொல்லுகிறார். இதே மாதிரி எபேசியர்கள் நிருபத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அவரும் அதை பிராக்டிஸ் பண்ணினார். அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவங்க பிலிப்பி பட்டணத்துல ராத்திரியில தேவனை துதித்து பாடினாங்க என்று வாசிக்கிறோம். இது எதை சொல்கிறாரு? உங்க நடவடிக்கைகள்
உங்கள் வாழ்க்கையில நீங்க பின்பற்றுகிற அந்த வசனம், நீங்க வெளிப்படுத்துகிற ஆண்டவருடைய அன்பு இதே போல முக்கியம். பாடல் அந்த நாட்களில 1வது நூற்றாண்டில வேத புத்தகம் இப்ப நம்ம கையில இருக்க மாதிரி அச்சடிக்கப்பட்டபடி இல்ல. அது ரொம்ப அது கையால எழுதப்பட்ட தோல் சுருள்கள் அந்த நாட்கள்ல இருந்திருக்கணும். அது ரொம்ப ரேர். மோஸ்ட்லி தட் வாஸ் ஓரல் சொசைட்டி. அவங்க வேர்பலா தான் நற்செய்தியை சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க சபையில கூடும் பொழுது அங்க வாசிக்கப்பட்ட அல்லது பிரசங்கிக்கப்பட்டதை கேட்டாங்க கேட்டாங்க. அப்ப அந்த சத்தியத்தை அவங்க பிடித்துக் கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு பாடல்கள் வழியாக சத்தியங்கள் போதிக்கப்பட்டன. இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது ஒன்றுதான். சங்கீதங்கள் என்று இருக்கிறதே, அது ஒரு புஸ்தகமே இருக்கிறதே, அது பழைய ஏற்பாட்டிலே உள்ள யூதர்களே தங்களுடைய ஆலயத்திலே லேவியர்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக அவர்கள் அதை போதித்து வந்தார்கள் என்பது உண்மைதான். அருமையானவர்களே, அப்படிப்பட்டதை பின்பற்றும்படியாக அவர் சொல்லுகிறார். இந்த இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இந்த வசனத்துக்கு முன்னதாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த வசனம் பரிபூரணமாய் அப்படிங்கிறது இல்லையா, சாத்தானுக்கும் வசனம் தெரியும். அவனுக்கு பைபிள் தெரியும், பைபிள் உள்ள வசனங்கள் தெரியும். அதனால தான் இயேசுவானவர் சோதிக்கப்படும் பொழுது 91வது சங்கீதம் 12ஆம் வசனத்தை அவன் ஆண்டவர்கிட்டயே சொன்னான். ஓல்டா போய் சொன்னான். உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு உமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார்கள் என்று சொல்லி இருக்குதே, இப்ப நீங்க குதியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை சோதித்தான். ஆனா ஆண்டவருக்கு சங்கீதம் 91 மாத்திரம் இல்ல, உபாகம் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் தெரிஞ்சிருந்துச்சு. ஆகினால அவர் சொன்னாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்குது. அதாவது இட் இஸ் நாட் ஜஸ்ட் டூயிங் த வேர்ட், பட் த இன்டென்ஷன் பிஹைண்ட் தட் வேர்ட். எதற்காக செய்கிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம், காணிக்க போடுகிறோம், ஆலயம் செல்கிறோம், வசனத்தின்படி செய்கிறோம். ஆனா எதற்காக செய்கிறோம்? உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. நீ மேல இருந்து கீழே குதிச்சுட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்ல போறியா? அப்படி இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதான் அந்த பரிபூர்ணமாக கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம முழு வேத புத்தகத்தையும் படித்திருக்கணும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் பிடித்துக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடுகளை நம்ம வைத்துக் கொள்றது தவறான ஒரு காரியம். முழு வேத புத்தகம் என்ன சொல்கிறது? பழைய ஏற்பாட்டை சொல்கிறதை புதிய ஏற்பாடு எந்த வெளிச்சத்திலே காட்டுகிறது? புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே எந்த அஸ்திவாரத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக நம்ம இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், அதன் பின்னாலே சபைகளிலே அங்கே போதிக்கப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையிலே நம்முடைய சத்தியங்களை அமைத்துக் கொள்வது மிக அவசியம். அதைத்தான் இயேசு நமக்கு அந்த சோதனையிலே நமக்கு காட்டி இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். இந்த இப்போ அப்படி வசனத்தை சொல்லிவிட்டு இப்ப பாட்டை பற்றி சொல்கிறார். அப்ப பாட்டு அவசியமா? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. பாட்டு அந்த நாட்களில பல விதங்கள்ல பயன்படுத்தப்பட்டது. ஆரோகண சங்கீதம் அப்படின்னு 120வது சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரைக்கும் இருக்கிறது. இந்த சங்கீதங்களை இந்த பில்கிரிம்ஸ் எருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கவங்க பாட்டு பாடுவாங்க. அவங்க ஒரு கிராமத்தாரா அல்லது பல கிராமத்தாரா சேர்ந்து போகும்பொழுது பாடிக்கொண்டே போவாங்க. அது அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தியது. 2 பேர் பாடினாங்கன்னா 3 பேர் கேட்டுட்டு போவாங்க. அப்புறம் மற்ற 3 பேர் பாடும்போது 2 பேர் கேட்டுக்கொண்டு போவாங்க. அந்த வசனம் ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையை அவங்களுக்கு பலப்படுத்தியது, வாஞ்சியை பலப்படுத்தியது. அப்பவுமே அவங்க பிராக்டிஸ் பண்ணதுதான். அதை இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலையும் பவுல் அப்போஸ்தலர் நீங்க பாட்டு பாடும்போது சும்மா பாடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆரோகண சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் உண்டு, சாலமோன் எழுதின சங்கீதம் உண்டு, மற்றவர்கள் எழுதின சங்கீதங்களும் உண்டு. அதை இந்த திருச்சபையின் மக்களும் பாடியிருக்கிறாங்க. சரியா? அவரு அதுல சொல்லும்போது அந்த பாடல்களை ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இருதயத்திலே எப்படி பாடுறது? வாய் தானே பாடும். வோக்கல் கார்டுல இருந்து வந்த சத்தம் தானே நமக்கு அங்க பாட்டா வெளியே வருது. அடங்க பாருங்க, இந்த பாட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சரீரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அனுபவம் அல்ல அது. அதே மாதிரி அது ஒரு மென்டல்
எக்ஸசைஸும் அல்ல. இது ரெண்டும் நடக்குது. ஏனென்றா நம்முடைய என்ன வால்யூம்ல பாடுகிறோம், என்ன ஸ்கேல்ல பாடுகிறோம், என்ன ரிதம்ல பாடுகிறோம் அப்படிங்களா, வோக்கலா, இன்ஸ்ட்ருமெண்டலா, அல்லது கம்பைண்டா, மேல் வாய்ஸா, ஃபீமேல் வாய்ஸா, அல்லது கம்பைன்ட் வாய்ஸா, சோலோவா, டூவட்டா, ட்ரையோவா, 4 பேர் சேர்ந்து பாடுகிற குவார்டெட்டா, இல்லாட்டி 5 பேர் பாடுகிற குவிண்டெட்டா, இல்லாட்டி மாஸ் கொயர், பெரிய கொயராண்டு பாடுறாங்களா. லேவியர்கள் அந்த காலத்துல அப்படித்தான் ஆலயத்துல இருந்து அவங்க எல்லாம் பாடினாங்க பாருங்க. அதே மாதிரி அது ஒரு மென்டல் எக்ஸசைஸும் கூட. இங்கிலீஷ்ல பாடுறோமா, தமிழ்ல பாடுறோமா, எந்த லாங்குவேஜ்ல பாடுகிறோம் நமக்கு தெரியும். வேற ஒரு லாங்குவேஜ்ல இருந்தா நமக்கு முடியாது, நம்ம மைண்ட்ல அது ஓடாது இல்லையா. அதே மாதிரி எந்த சிச்சுவேஷன்ல, என்ன கிறிஸ்துமஸ் சமயத்துல பாடுற பாட்டா இது, பாடுபட்ட வார்த்தையில உள்ளதா, இது சிறுவர்களுக்கான பாடலா, இது ஒரு துக்க வீட்டுல ஒரு பாடுற ஒரு பாடலா, அதெல்லாம் நம்ம மைண்டு தான் வழி நடத்துது இல்லையா. அப்போ இதெல்லாம் தேவைதான். ஆனா அதை விட முக்கியமானது பவுல் சொல்கிறாரு, உங்க இருதயத்தில் பாடி உள்ளான உணர்வோடு கூட உணர்ச்சி பூர்வமாக நீங்க பாடணும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய கடைசியில பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்க நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கருத்து வேணும்பா, ஆனா ஆவியோடும் பாடு. நம்ம பாடுகிற பாடல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா, அவங்களுக்கு பக்தியை ஊட்டக்கூடியதாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஸோ சிங்கிங் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். நம்முடைய திறமையை காட்டுறதுக்காக பாடுகிறது அது ஒரு விதமான பாட்டு. ஆனா அதே சமயத்துல அருமையானவர்களே, இருதயத்துல இருந்து பாடுகிறது, உணர்ச்சியோடு கூட பாடுகிறது. ஐயாசாமி அண்ணை ஆண்டவருடைய சமூகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் அவங்க வீட்டு சில சமயம் தங்கி இருந்திருக்கேன் ஆரம்ப நாட்கள் எல்லாம். அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம். டெய்லி காலையில ஜார்ஜினி அக்கா எல்லாரும் வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு பாட்டு பாடுவாங்க. ஒரு கீர்த்தனை பாட்டு, ஒரு பாமாலை பாட்டு பாடுவாங்க. அப்புறம் ஜபம், வேத வாசிப்பு எல்லாம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னா கோயிலுக்கு முதல்ல போயிட்டு, கோயில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்து இந்த பாட்டு புஸ்தத்தை எடுத்து திரும்ப 2 பாட்டு, கீர்த்தனை ஒரு பாட்டு, ஞான பாட்டு, இந்த பாமாலை ஒரு பாட்டு, அதை பாடி அதுக்கப்புறம் தான் சாப்பாடு இருக்கும் இல்ல. ஒரு அருமையான ஒரு ஒரு அனுபவம், ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. பாட்டு பாடும்போது நான் சொன்னேன்ல, உணர்ச்சி பிரகாரமா பாடணும்னு சொல்லி, இது நம்ம செய்யாம இருக்க முடியும். ஃப்ரெட்ரிக் தேவதாசன் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு ஒரு அம்மா புதுசா வாடகைக்கு வந்தாங்க. அந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா. உடனே இந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு நாள் காலையிலையும் இந்த அம்மா பாட்டு பாடுவாங்க. அழகழகான பாட்டு பாட்டு பாடுவாங்கன்னு நினைச்சா ஒரே பாட்டு தான் பாடிட்டே இருப்பாங்க தினம் காலையில. ஒரு நாள் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, அம்மா நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்களே, ஏம்மா ஒரே பாட்டு பாடுறீங்க, இன்னும் 2 3 பாட்டு நல்ல பாட்டு பாடுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, உங்க பாட்டை கேட்க ஆசையா இருக்குன்னு. அட போங்கய்யா, நான் ஏன் பாடுறேன்னு உங்களுக்கு தெரியலையா, எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, எங்க மகன் இருக்கிறான், மகள் இருக்கிறான். நான் அந்த முட்டைய வேக வைக்கும்போது பாட்டு பாட ஆரம்பிப்பேன். என் மகனுக்கு அவனுக்கு வேக்காடு வேணும், என் மகளுக்கு 3/4 வேக்காடு வேணும், எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் ஃபுல்லா வெந்திருக்கணும். அதனால நான் 2வது கவி பாடும்போது ஒரு முட்டை எடுத்து வச்சிருவேன். 3வது கவி பாடும்போது ஸ்டான்ஸா முடிச்ச உடனே அடுத்து எடுத்து வச்சிருவேன். அப்புறம் ஃபுல்லா 4 5 கவி பாடி முடிச்ச உடனே அடுத்தெல்லாம் 2 முட்டையும் எடுத்து வச்சிருவேன். இதுக்கு தாயா பாடுறேன், அது அந்த பாட்டு தாயா ஒத்து வரும், வேற பாட்டு வராதுங்க. பாத்தீங்களா எப்படிலாம் பாட்டை பயன்படுத்துறாங்க இல்ல. நாம அப்படி பாட வேண்டாம், உணர்ச்சி பூர்வமா பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். நம்ம பாடுகிறது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு அது ஆறுதலாகவும் அவங்களுக்கு பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும்படியாக நம்ம பாடுவோம். போதித்து ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடுங்க. பாத்தீங்களா? பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சீர்திருத்த செம்மல் மார்ட்டின் லூத்தர் இல்லையா, அவரு அவரு பாட்டு பத்தி நிறைய காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல ஃபாதர்ஸ் ப்ரீஸே நம்பியிருந்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் ப்ரீஸ் தான். இப்போ அவர் சொன்னாரு, காமன் மேன் மஸ்ட் கோ டு காட், காமன் மஸ்ட் ஹேஸ் ஆக்சஸ் டு காட் அண்ட் ஒன் வே இஸ் த்ரூ சிங்கிங். அதனால அவர் அந்த காலத்துல லத்தீன் எல்லாம் ஆராதனை இருந்துச்சு, லத்தீன் பைபிள் தான் படிச்சுட்டு இருந்தாங்க.
அதனால அவர் வெர்னாக்குலர் மொழியில, தாய் மொழியில பாட்டு பாடணும். அவரே பாட்டு கம்போஸ் பண்ணார். நமக்கு நல்லா தெரியும். அவர் எழுதின பாட்டு மைட்டி ராக் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவரை குறித்து அவர் எழுதின ஒரு பாடல். அவரே நிறைய பாடல் எழுதியிருக்கிறார். அவரு கட்டாயம் பாடணும், பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்பவும் லுத்தரன் சபைகள்ல, த- தமிழ் லுத்தரன் சபையில எல்லாம் அவங்க ஆராதனை நிறைய பாடல் மாதிரியே இருக்கும். அவங்க பாஸ்டர் ஆகணும்னா அவங்க பாட தெரிஞ்சிருக்கணும். பாட தெரியலன்னா அவங்க பாஸ்டராகவே முடியாது. பாட்டு, வசனம் எப்படி ஆண்டவர் பயன்படுத்துகிறாரோ அதே போல ஞானப்பாட்டும் இந்த கீர்த்தனையும் சங்கீதமும் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருக்கிறது. அதனால நீங்க அடுத்த தடவை பாடும்போது உணர்ச்சியோட பாருங்க, பொருள் புதிந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். சரி, எதை பாடுறது? எதை பாடுறது? அங்க பாருங்க, அவர் சொல்கிறாரு, கர்த்தரை பக்தியுடன் பாடி. கர்த்தரை பாடும். Our focus of every song is on the Lord. ஆண்டவரை துதித்து பாடுவது. அவர் யார்? அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் என்ன செய்ய போகிறார்? அவர் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள். அதனால நம்ம பாடல்ல இயேசு அப்படிங்கிற வார்த்தை ஒரு முறையாவது வர்றது ரொம்ப நல்லது. இல்லாட்டி அது ஏதோ ஒரு மாதிரி பொதுவான ஒரு பாடலா போயிடும். பக்தியோடு பாடுற ஒரு பாடல், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரே அவரை தேடுகிற ஒரு பாடலா போயிடும். இல்ல, இந்த கர்த்தர், நமக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர், அவரை நம்ம அவரை நம்ம the focus is on him. அதனால இன்னைக்கு நமக்கு யார் தேவை தெரியுமா? கம்போசர்ஸ் தேவை. நமக்கு நல்ல பாடல்கள் எழுதக்கூடியவங்க நமக்கு தேவை. சிங்கர்ஸும் தேவை, மியூசிஷியன்ஸும் தேவை. இந்த பாடல் ஊழியத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆட்களும் தேவை. நம்ம இதுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? வசனத்தை மாத்திரம் சொல்றவங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம்ல, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால, கிருபையினால கடந்த நாட்கள்ல மார்ட்டின் லூத்தர் மாதிரி அநேக நல்ல மக்களை அவர் எழுப்பியிருக்கிறார். சார்ல்ஸ் வெஸ்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதியிருக்கிறார். ஐசக் வாட்ஸ்ல, ஃபேனி கிராஸ்பி, இப்ப சமீப காலத்துல கிரஹாம் ஹென்ரிக், இவங்கெல்லாம் நிறைய நிறைய ஆவிக்குரிய நல்ல பாடல்கள் எழுதியிருக்காங்க. தமிழ்லயும் அப்படி ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். H.A. கிருஷ்ணபிள்ளை அவர் எழுதின பாடல்களை இன்னைக்கு நம்ம பாடுறோம். வேதநாயகம் சாஸ்திரியார், ஜான் பால்மர், ரெவரன் சந்தியாகு, சந்தியாகு பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகான பாடல்கள். சாரா நவ்ரோஜி, அதுக்கப்புறமா நடராஜ முதலியார், எமில் ஜபசிங், மிஷினரி ஊழியத்தை தூண்டி விடக்கூடிய அருமையான பாடல்கள். கடையனோடை பாக்கியநாதன், விசுவாச வாழ்க்கையில உதவி செய்யக்கூடிய பாடல்கள். பிரகாஷ் ஏசுடியார், வாழ்க்கைக்கு வாலிபர்களுக்கு ஏற்ற பாடல்கள். இப்ப ரொம்ப பக்கமா ஃபாதர் பெர்க்மான்ஸ், அவங்களுடைய பாடல்கள். அப்புறம் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவல். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு உணர்வு ஊட்டக்கூடிய காரியங்கள். ரீகன் கோமஸ், அவர் ஒரு பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பர்சன், ஆனா அவரே ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நம்ம ஸ்கிரிப்சர் யூனியன் சர்க்கிள்ல ராஜா மான்சிங், அவர் எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, அவங்க சிலர் இன்னைக்கு மறைஞ்சு போயிட்டாங்க, ஆனால் அவங்க பாடல்கள் நமக்கு பயனுள்ளதா இருக்குது. அதனால ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஏவாருன்னா நீங்களும் பாடல் எழுப்புங்க. சரியா? எழுதுங்க. இப்படி இந்த ஆட்கள் எல்லாம் நமக்கு தேவை. கடைசியா 17ஆம் வசனத்துல அவர் சொல்லிட பாருங்க, வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். பாட்டு பாடுங்க, வசனம் உங்களை ஆளுகை செய்யட்டும், மற்றவங்களை மன்னிங்க, இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், உங்க வார்த்தை, உங்களுடைய செயல், எதை செய்தாலும் whatever you may do, இல்ல, அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிரசங்கம் தான் பண்ணணும், நீங்க ஜெபந்தான் பண்ணணும், நீங்க பாட்டுலாம் கம்போஸ் பண்ணி கிட்டார்லாம் வாசித்து பாட்டு தான் பாடணும், அப்படியா? எதை செய்தாலும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில செக்குலர் சேக்ரட் என்று இல்லாதபடிக்கு நீங்க எதை செய்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நீங்க எதை செய்தாலும் உங்கள் வார்த்தையினால, நீங்க வகுப்புல டீச் பண்றீங்களா?
ஆண்டவருக்காக செய்றீங்களா? கர்த்தராகிய இயேசு நாமத்திலே செய்றீங்களா? இல்ல பாருங்க. எதை செய்தாலும் அதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்டெவர் யூ டூ அண்ட் say it in line with God's purposes. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற விதமாக உங்கள் செய்கைகளையும் வார்த்தைகளையும் அமைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, you do it and say it for the glory of God's name. அது உங்களுக்கு பேர் புகழுக்கல்ல, அது யாரோ ஒரு கட்டமைப்புக்காக ஒரு பேர் புகழ் அல்ல, ஆண்டவருடைய நாம மகிமையடையணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் உங்களுடைய ஞானம், உங்களுடைய திறமை அதை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆனா do it and say it with God's power, with God's authority. Amen. Hallelujah. ஏன் அப்படின்னா he is the commander. நான் அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய நாமம் மகிமையடையணும். சரி, கேட்டகிசம் ஆங்கிலிக்கன் சபையில ஒரு ஒரு சின்ன புஸ்தகம் உண்டு. சிற்றறிஞர் குறிப்பிடம் அப்படின்னு ஏதோ ஒரு புஸ்தகம் உண்டு. அதாவது சிறு பிள்ளைகளுக்கு வேத சத்தியத்தை போதிக்கிறதுக்கு கேள்வி பதில் வடிவில் உள்ள ஒரு புஸ்தகம். அதுல ஒரு கேள்வி இப்படி இருக்குது: வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய வாழ்க்கையின் தலையாய நோக்கம் என்ன? வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? அதுக்கு பதில் என்னன்னா, the chief end of man is to glorify God and enjoy him, and to enjoy him forever. To glorify God and to enjoy him forever. எவன் எதை செய்தாலும் ஆண்டோடைய நாம மகிமையடையட்டும். அதனுடைய விளைவுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறது, நான் சந்தோஷப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு விலகி போறது எதுவானாலும் வேதனையை தான் கொண்டு வரும், அது துக்கத்தை தான் கொண்டு வரும், அது பாரத்தை தான் கொண்டு வரும். ஆகையினால நீங்க உங்க வார்த்தையினாலேயோ எதை செய்தாலும் இதை செய்யுங்க அப்படின்னு அவரை சொல்கிறார். இப்ப நம்ம 8:45 முடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சிடலாம், சரியா? இப்படி பக்தி வினயமான காரியங்கள் எல்லாம் பவுல் எழுதிட்டாரே. நீங்க மன்னீங்க, வசனம் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கட்டும், நீங்க பாட்டு பாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி செய்யும் சொல்லுங்க, உங்க வார்த்தையோ செய்கையோ எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும்படி நடங்க. ஏனென்றா நீங்க தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தர், அவரால் நேசிக்கப்படுகிற பிரியர். இப்படிப்பட்ட மக்கள். நீங்க ஒரு காலத்துல பாவத்தை இருந்தீங்க, நீங்க கிறிஸ்துவோடு கூட மரித்தீங்க, அவர் உயிர்த்தெழும் போது எழுந்து இப்போ அவர் மேலான இடத்துல உள்ளதை தேடணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு இப்போ வேற ஒரு செக்ஷனுக்குள்ள அவரு நுழைய போகிறார். 18ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் உள்ளது ஒரு செக்ஷன். அது உறவுகளை பற்றி சொல்லுகிற ஒரு செக்ஷன். அதுக்குள்ள போறதுக்கு முன்னதாக ஒரே ஒரு கொட்டேஷனை நான் சொல்லுகிறேன். மதர் தெரசா அம்மா ஒரு முறை இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், என்ன செய்யணும்? இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், அவங்க சொல்றாங்க, கோ ஹோம் அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி. கோ ஹோம் அண்ட் லவ் யுவர் ஃபேமிலி. அதுதான் பேசிக் திங், அதுதான் பிகினிங் ஸ்டேஜ், அதுதான் அடிப்படையானது, அதுதான் ரொம்ப கஷ்டமானது, அதுதான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு போறாரு. இங்க 3 விதமான உறவுகளை பற்றி சொல்கிறார். ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள ஸ்பௌசஸுக்குள்ள உள்ள உறவு. அடுத்தது பேரண்ட்ஸ் சைல்டு, அவங்களுக்குள்ள உள்ள உறவு. அடுத்தது எஜமானன் பணியாளர், அவங்களுக்குள்ள ஒர்க் ஸ்பாட்ல உள்ள உறவு. இதுதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில அதிக நேரத்தை இதுல செலவழிக்கிறோம். இதுல நம்ம எப்படி இருக்க போறோம்? இதுல நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை தேவை? அதுதான் சொல்கிறார். அவர் முதல்ல மனைவிகளே அப்படின்னு சொல்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் எபேசியர்கள் நிருபத்திலையும் அவர் சொல்லியிருக்கிறார், மனைவிகளே. பேதுரும் அவரு 1 பேதுரு நிருபத்திலையும் மனைவிகளே அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறார். மனைவிகளே, கர்த்தருக்கேற்கும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளுக்கு இல்ல, புருஷருக்கு. கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இல்லையா? உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள்.
ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துறார்? அதாவது பவுல் மூலமா அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். இதேதான் எபேசியர்கள் நிருபத்திலே இருக்குது. எல்லாரும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண் என்னும் இல்லை பெண் என்னும் இல்லை, எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். எவ்ரிபடி இஸ் ஆஃப் த சேம் ஸ்டேட்டஸ். எல்லாரும் ஒரே இதுதான். அப்புறம் என்னது கீழ்ப்படியணும்? அவரு நானும் ஒண்ணுன்னா ஏன் அவரு எனக்கு கீழ்ப்படியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வர்றது இயற்கை தானே. அது தப்பா இல்ல. ஆனா பாருங்க, யாரோ ஒருத்தர் தான் லீடர்ஷிப் எடுக்க முடியும். இது எப்படின்னா, ஒரு சின்ன கொடை, அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு போறாங்க. மழையோ கொட்டோன்னு கொட்டுது, அல்லது வெயில் பயங்கரமா அடிக்குது. இவன் கொடை பிடிச்சிட்டு போகணும். 2 பேரும் கொடை பிடிச்சிட்டு போனா 2 பேருக்குள்ளே போட்டி பொறாம இருந்துச்சுன்னா அவங்கள மாத்திரம் பாதுகாப்பாங்க இல்லையா? அல்லாட்டி ரொம்ப அன்பு இருந்துச்சுன்னா அடுத்தவங்களை மாத்திரம் பாதுகாப்பாங்க. இவங்க வெயில்ல இருப்பாங்க, இல்லாட்டி நனைஞ்சிட்டே போவாங்க. அது 2 பேருக்குள்ள போட்டி. கொஞ்ச நேரம் அங்க, கொஞ்ச நேரம் இங்க, இப்படிதான் இருக்கும். 2 பேர் போனா ஒரே ஒரு சின்ன கொடை இருந்தா அது ஒருத்தர் கையில் தான் இருக்கணும். அப்படிதான், அதான் வழக்கம் இல்லையா? 2 பேர் கூட 2 தனியா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ ஒரே ஒரு தலை தான் இருக்குது. சரீரத்துக்கு 2 தலை இல்லையே, ஒரு தலை தானே இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஒரு தலை தான் இருக்க முடியும் இல்லையா? அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அவரு தலையா இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிருங்க. அவரு நீங்களும் ஒண்ணுதான். ஆனா அவர் ரோல் வேற, உங்க ரோல் வேற. அவர் சொல்றபடி நீங்க செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்கிறார். அப்போ அந்த நோ காம்படிஷன், ஓன்லி கோஆபரேஷன். அப்ப முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யணும்? அந்த ஹஸ்பண்ட் ஹி மஸ்ட் ஹெல்ப். அவர் தான் ஹெல்ப் பண்ணணும், அவர் கைட் பண்ணணும். அவருடைய ஆகையினால அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே, அவருடைய அம்பரா கீழே நீங்க இருங்க. ஆனா இங்க என்ன சொல்றாரு? இது கிறிஸ்தவ கப்பிள்ஸுக்கு எழுதுறது. கர்த்தருக்கு ஏற்கும்படி, கர்த்தருக்கு விருப்பமில்லாததை செய்ய சொன்னா அது வேண்டாம்ப்பா, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ 1 பேதுரு 3 அதிகாரத்துல 2 வாசிக்கும் போது பேதுரு அங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சொல்கிறத பார்க்கிறோம். என்ன பார்க்கணும்? 1 பேதுரு 3:1-2. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இது அப்படியே புருஷர்களுக்கும் சொல்லலாம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். ஆனா உங்க ரோல் எதுவோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க வசனத்தினால மாத்திரம் அவங்க வரமாட்டாங்க, உங்க நடக்கையே பார்ப்பாங்க. ஆகையினால நீங்க கீழ்ப்படிந்திருங்கள் என்று பவுல் சொல்கிறார், பேதுரு சொல்கிறார். அருமையானவர்களே, இது நான் சொன்ன மாதிரி ஆண்களுக்கும் அப்படியே அப்ளை பண்ண முடியும். நம்ம அப்படி செய்வோம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. நான் இதோட முடிச்சிடுறேன். மீதமுள்ளதை வரப்போகிற நாட்கள்ல நம்ம சந்திக்கலாம். ஜெபம் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஜெபத்தோடு முடிக்கலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய அருமையான வசனத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறையில இருக்கும் பொழுது பவுல் கொலோசே மக்களை குறித்த ஒரு அக்கறையோடு எழுதின வசனங்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையும் உண்மையாகவே கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த மக்களின் வாழ்க்கையாக, பரிசுத்தரின் வாழ்க்கையாக, உமக்கு பிரியமான மக்களின் வாழ்க்கையாக இருக்கும்படி எங்களை ஆட்கொள்ளும். எங்கள் இருதயம் ஆண்டவரே, எங்களுடைய வசனம், எங்களுடைய நட்புறவுகள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய பாட்டுக்கள், எங்களுடைய இசைகள் எல்லாம் உமது ஆளுகைக்குள்ளே இருக்கும்படி எங்களை காத்துக்கொள்ளும். தகப்பனே, எங்கள் குடும்பங்கள் உம்மை பிரதிபலித்து காட்டக்கூடியதா இருக்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாரும். குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் மூலம் செய்யப்படுகிற ஊழியங்களை ஆசிர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.